வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 20 வெள்ளிக்கிழமை ஜனவரி 2, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வாழ்க வளமுடன், நீடூழி வாழ்க கிஷோர். நல்லோர் வட்டம் அமைப்புகள் சாரா தொழிலாளர் துறை மாநில பொறுப்பாளர் தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் கிஷோர் அவர்கள் ஜனவரி 1 அன்று தாம் இறந்த பிறகு தமது உடல் உறுப்புகள் அனைத்தையும் தானமாக அளிக்க பதிவு செய்துள்ளார். இக்காலத்தில் மிகவும் அவசியமான இச்செயலுக்காக கிஷோர் அவர்கள் நீடூடி வாழ்க என வாழ்த்தி நல்லூர் வட்டத்தின் உடல் மற்றும் கண்தானம் துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி அவர்களின் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். ஈரோட்டில் மாணிக்க மாணவர்கள் சந்திப்பு. ஜவ்வாதுமலை மாணிக்க மாணவர் முகாமினை தொடர்ந்து மாவட்டந்தோறும் மாணிக்க மாணவர் துறையை பலப்படுத்தும் நோக்கில் மாவட்ட அளவில் சந்திப்பு நடைபெற முடிவு செய்திருந்தபடி இன்று ஜனவரி 2 ஈரோடு மாவட்ட சந்திப்பு செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இச்சந்திப்பினை முன்னாள் மாணிக்க மாணவர்களும் இன்றைய கலாம் ஜோதி மாணவர்களான பாபா ஸ்ரீ கேசவ பிரியன் இருவரும் வழிநடத்தினர். இதில் முதலாவதாக ஜவ்வாதுமலை வைய தலைமைக்குள் முகாமை நினைவு கூர்ந்தனர். முகாமில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் கௌதம் வழிநடத்திய லட்சிய பாராளுமன்றத்தை இங்கு பாபா ஸ்ரீ சிறப்பாக வழிநடத்தினார். நீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு நாங்கள் ஃபுட் கரெக்டான டைமில் சப்ளை பண்ணிடுவோம்னு சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு ரன்னிங் டைம்லையுமே ரன்னிங் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சுமே வர கிடையாது. ஸோ அதனால் ரன்னிங் போயிட்டு இருந்தவங்க நிறையா பேர்னால எனர்ஜி இல்லாமல் நிறைய பேர்னால ஓட முடியாமல் போச்சு. இதுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். தலைவனாக உணர்ந்த தருணம் தலைப்பில் அருவி நறுவி நடைபெற்றது. அடுத்து மாவட்டத்தில் செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் பட்டியலிடப்பட்டது. அரசமைப்பு சாசன முகப்புரை பற்றி கலந்துரையாடல் செய்தனர். தலைமைத்துவத்தை உணர்த்தும் விளையாட்டு இடம்பெற்றது. பகல் உணவும் மாலை தேநீரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒரு நாள் சந்திப்பில் 20 மாணிக்க மாணவர்கள் கலந்து கொண்டதாக பாபா ஸ்ரீ தெரிவித்தார். ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார், ஆடிட்டர் விஜயகுமார் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் கௌதம் இல்லம் தேடி உள்ளம் நாடி தமது தமிழக சுற்றுப்பயணத்தில் ஜனவரி 2 இன்று மயிலாடுதுறை வந்து சேர்ந்த கௌதம் அவர்களை மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர் கங்காதரன் அவர்கள் வரவேற்று இருவரும் இணைந்து ஆர்கெஸ்ட்ரா பகலவன் சாம்பவி அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்தனர். அடுத்ததாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் கண்ணன், GPS குருமூர்த்தி ஆகியோரை சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி விளக்கினர். அடுத்ததாக இயற்கை விவசாயி ராமலிங்கம் அவர்களின் மரச்செக்கு எண்ணெய் ஆலை மற்றும் இயற்கை விவசாய தோட்டம் சென்று நேரில் பார்த்து பேசியதாக கங்காதரன் தெரிவித்தார். அரசிடமுள்ள பல திட்டங்கள் மூலம் விஷ்ணு போன்ற ஆராய்ச்சி மாணவர்களை அரசு செய்ய தவறியதை நல்லூர் வட்டம் செய்ய முன்வந்திருப்பது பெருமை அளிக்கிறது. ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார். காரைக்குடி அரசு பள்ளி மாணவர் விஷ்ணு நண்பர்கள் குழு உருவாக்கியுள்ள சேட்டிலைட்டை அரசு தங்களிடம் உள்ள திட்டங்கள் மூலம் விண்ணில் ஏவ உதவி செய்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கலாம். அப்படி அரசாங்கம் செய்ய தவறியதை நல்லூர் வட்டம் முன்னெடுத்திருப்பதும் அதற்கு தி சென்னை சில்க்ஸ் பொறுப்பேற்றிருப்பதும் பெருமையாக இருக்கிறதென்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவக்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சுற்றுச்சூழலுக்காக மயிலாடுதுறையில் குழந்தைகள் பேரணி. ஜனவரி 1 அன்று மயிலாடுதுறை மாம்படுகை சோளம்பேட்டை பாலர் பூங்கா அமைப்பின் சிறுவர்களை ஒருங்கிணைத்து காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல், நீர்நிலை பாதுகாப்பு, காற்று மாசு, போதை ஒழிப்பு போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை நடத்தியதாக மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர் கங்காதரன் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இருந்து மயிலாடுதுறையை மீட்டெடுப்போம். தூய்மையாக நீர்நிலைகளை பாதுகாப்போம். நிலத்தடி குடிநீரை உயர்த்துவோம். நஞ்சில்லா உணவை உறுதி செய்வோம்.
நெகிழியை தவிர்ப்போம். போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம். சமத்துவ சமுதாயத்தை படைப்போம். எரசக்க நாயக்கனூரின் விழிப்புணர்வு செயல். பொதுவாக இறந்த ஒருவரின் வீட்டிற்கு முன் தேநீர் அருந்திய பிளாஸ்டிக் பேப்பர் கப்புகளும் பூமாலை பிளாஸ்டிக் பைகளும் குப்பைகளாக சிதறி காணப்படும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எரசை நல்லோர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு அப்படி இறந்தவரின் வீட்டருகில் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என 2 பைகளை மாட்டி அருகில் விழிப்புணர்வு குறிப்பும் வைக்கப்பட்டு வருவதால் மக்கள் அதை பயன்படுத்துவதை காண முடிந்ததால் ஜனவரி 1 அன்று மரணமடைந்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நல்லோர் வட்டத்தின் கிராம வளர்ச்சி குழு அஞ்சலி போஸ்டருடன் அருகில் குப்பை பை மற்றும் அது பற்றிய செய்தியையும் இடம்பெற செய்துள்ளதால் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாக எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.